ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 22வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 21 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் அந்த மிங்காங் இருந்துட்டு அவ ஆசைப்பட்டதை எடுக்க நினைச்சு அதில் ஃபெயில் ஆயிருப்பா. அவன் தான் ஆக்சுவலாக ஃபார்ச்சுனால தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருக்கணும். அதை பற்றி ஹீரோக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பிளான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நிறைய பேர் வந்துட்டு பேசிக்கிறாங்க. சின்ஸ் நம்மள வந்துட்டு இந்த மில்லியன் பேத்ஸ் விருந்துக்கு வந்துட்டு அழைச்சிருக்காங்க அப்படிங்கறனால நம்மளோட கிளான் வந்துட்டு இந்த டிவைன் பேத்துக்குள்ள என்டர் ஆக தான் போறோம். யூஸ்வலி இந்த இம்மார்டல் டாயிஸ்ட் பேலஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தானே உள்ள போவாங்க. அதுக்குள்ள எவ்வளவு ட்ரெஷர்ஸ் வந்துட்டு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியாது. அதனால எல்லா பிக்கர் ஃபோர்ஸஸும் இருந்துட்டு என்டர் ஆக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பிக் ஃபோர்ஸஸ்ல இருந்து ப்ரெஷர் வந்ததுனால தான் மற்ற ஃபேமிலியில இருக்கிறவங்களே உள்ள அலோவ் பண்றாங்க. இல்லனா மேபி நமக்கு எதிராக அவங்க ஏதாச்சும் பிளான் போட கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னொரு பொண்ணு வந்துட்டு இந்த இம்மார்டல் டாயிஸ்ட் பேலஸை பத்தி பேசுறப்ப யங் மாஸ்டர் கு வந்துட்டு எங்க அவர் மட்டும் அட்டன் பண்ணாரு அப்படின்னா நம்மள மாதிரி கல்டிவேட்டர்ஸ்க்கு இந்த விஷயத்துல சான்ஸே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு ஷ்ரிம்ப் மாதிரி இருக்கிறவன் நான்சென்ஸ், மற்றவங்களோட ட்ரெஷரை வந்துட்டு தனக்கானது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது எல்லாமே ஒரு பெரிய குற்றம். ஆஸ் லாங் அஸ் நம்ம வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணா சின்ன எறும்புகள் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு எறும்பு சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கி யானையே வந்தாலும் இருந்துட்டு தோக்கடிக்கும், அந்த மாதிரி தான் நம்ம. அப்படிங்கிறப்ப இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறான், ஒரு எறும்பு மாதிரி இவனை நினைச்சுக்கிறான் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோக்கு கிரேட் எல்லாருக்கும் ஆகாதுல, அதனால ஹீரோ கலந்துக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த லியூலியும் அவனோட அண்ணன் அந்த ஏ லாங்ஷியானு இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப லியூலி இருந்துட்டு பிரதர் கூஷாங் இருந்துட்டு இங்க இருப்பான் அப்படின்னு நல்லா தெரியுமா அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு டோன்ட் வரி, கூஷாங் தான் ஹோஸ்ட், சோ அவன் வந்து தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப இன்னொருத்தன் வந்துட்டு இவனோட பேர் வந்துட்டு பாய்லி டைகர், ஒயிட் டைகர் கிளானை சேர்ந்த யங் மாஸ்டர் இவன் தான். அவன் வந்துட்டு என்ன இங்க வரதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா லாங்ஷியான், நீ வந்துட்டு உங்களோட பிரான்ச் ஃபேமிலியில இருக்கிற ஒரு டிசைபிள் கிட்ட சண்டை போட்டு அது வந்துட்டு டைல முடிஞ்சிருச்சாமே, அது உண்மையா? நீ வந்துட்டு அதுக்கு வெக்கப்படணும்னு தேவையே கிடையாது. ஆஃப்டர் ஆல் அந்த ஏலிங் வந்துட்டு என்னோட ஸ்வான் பிரதர், அவனோட பவர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறப்ப என்ன அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு லியூலி சொல்றப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்தாராம். ஹீரோ வந்துட்டு ஹவ் லைவ்லி லாங்ஷியான், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ரெண்டு பேரும் தானே டூ யங்கஸ்ட் சுப்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சே பார்க்கல. அப்படிங்கிறப்ப லாங்ஷியான் வந்துட்டு நீங்க கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க பிரதருக்கு, நீங்க ஹோஸ்ட் அப்படிங்கனால கண்டிப்பா வருவீங்க அப்படின்னு தெரியும். அப்படிங்கிறப்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல மிஸ் லியூலி, அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு அன்ஃபேவரபிள் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்பிட்டேன். உங்களோட டைட்டில ஷேர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹம்பிள்டா இருக்கு. பீப்பிள் வந்துட்டு என்ன ரொம்பவே அதிகமா இட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப லியூலி இருந்துட்டு பிரதர் வந்துட்டு எங்களோட பிரான்ச் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தங்கிட்ட டை ஆனதுனால ரொம்ப நல்லாலாம் ஃபீல் பண்ணல. ஏலிங் வந்துட்டு டூ மச்சா இருந்தான், அவங்க அப்பாக்காக பழி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை ஒரு ஹேண்டிகேப் மாதிரி சண்டை போட வச்சு ஒரு டை பண்ணிட்டான். இந்த பாய்லி சொல்ற மாதிரிலாம் அவனுக்கு அவ்வளவு பவர் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு ஆட்டுத்தோல் போத்தி இருக்கிற ஓனாய் மாதிரி தான். வெளியே பார்க்கறதுக்கு இவன் நைஸா இருப்பான், பட் இன் ரியாலிட்டி அவன் சைடே எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நைஸா நடந்துப்பான். இவனோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு ஃபார்ச்சுனால தேர்ந்தெடுக்கப்பட்டவனோட ஸ்டோரிக்கு கரெக்டா தான் இருக்கு. சின்ஸ் இவனால இவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கனால இவன் எல்லாருமே ஒரு கால்குலேட்டா பண்ற காய் தான். பட் ஏ லாங்ஷியோட பர்சனாலிட்டியை வச்சு பார்க்கும்பொழுது அந்த ஃபார்ச்சுனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இருந்துட்டு செஞ்சது வந்துட்டு ரொம்பவே டிஸ்பிகபிள் ஆனது தான். பட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, அந்த ஃபார்ச்சுனோட தேர்ந்தெடுக்கப்பட்டவனோட ரிலேஷன்ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுங்க, அப்படி பண்ணீங்க அப்படின்னா 1000 ஃபார்ச்சூன் பாயிண்ட்டும் 5000 ஃபேட் பாயிண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு வருது. யாரு ஃபார்ச்சுனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன்? அந்த ஏலிங். ஏலிங் வந்துட்டு தன்னோட ஸ்வான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்லி சொன்னா இல்லையா, சோ இந்த பாய்லிக்கும் அந்த ஏலிங்க்கும் இடையில இருக்கிற கனெக்ஷனை தான் நம்ம ஹீரோ கட்டுப்படுத்தணும். அதுதான் இப்ப டாஸ்கே. அது மட்டும் இல்ல, அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ கூட வந்திருக்கல அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் மெய், அவளையும் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ஹீரோ ஓ இவன் தான் அவனா, பாய்லி இருந்துட்டு உன்னை கூப்பிடுறா மெய், நீ வந்துட்டு அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறதுல இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் அவன் உன்னோட ஃபியான்சே தானே, ஊப்ஸ் என்னோட பிரசன்ஸ் வந்துட்டு உன்னை அன்கம்ஃபர்டபுளா மாத்துதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நல்லா தொட்டு பேசுறான். சோ அதனால இவனுக்கு வந்துட்டு ரொம்ப கோபங்கள் வந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம கூஷாங்க பத்தி வேற நல்லா பேசுறாங்களா, அதனால வந்துட்டு அவனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகிட்டு கூஷாங் நீ ஓவரா போற, அவன் மேல இருந்து கையெடு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் சொல்ற, ஒரு சீனியரா வந்துட்டு அவன் மேல கேர் பண்ணிக்கிறேன், அதுல ஏதாச்சும் பிரச்சனை? அப்படிங்கிறப்ப வாய மூடு, நீ வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கலாம், பட் அதுக்காக நீ வந்துட்டு நினைச்சதெல்லாம் பண்ணலாம்னு அர்த்தமா? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னைய சேலஞ்ச் பண்றியா, உனக்கு சாக
போகிறதுக்கு என்ன அவ்வளோ ஆசையா இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த மெய் இருந்துட்டு சீனியர் ப்ளீஸ் பாய்லிக்கு வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரான்ல, அவன் வந்துட்டு உங்களை அஃபன் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க எனக்காக அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு மெய் கூஷாங் வந்துட்டு என்ன டார்கெட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியாத மாதிரி இவன் நடிக்கிறாளா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே அந்த மெய் இருந்துட்டு கூஷாங்கே இருந்துட்டு பைலிக்காக டிஃபை பண்றாளா, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃபை இன்னைக்கே இறக்க போறாங்க. மெய் இருந்துட்டு அவங்களோட ஃபெலோ கிளான் மெம்பர், அதனால எதுவுமே நம்ம முன்னாடி பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சின்ஸ் மெய்யே இருந்துட்டு உனக்காக கேட்டுக்கிட்டதுனால இந்த டைம் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறப்ப கவலைப்படாதீங்க சீனியர் கு, நான் வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரி நடக்க விடவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த மில்லியன் பேட்ஸ் விருந்து வந்துட்டு சீக்கிரமே தொடங்க போகுது, நம்மளோட கெஸ்ட்டை வந்துட்டு நீ ட்ரீட் பண்ண வேணா இல்லனா இங்கே நைட்டு முழுக்க இருக்க போறியா அப்படிங்கிறப்ப அந்த பெய்லி இருந்துட்டு கூஷாங் என்ன தைரியம் இருந்தா என்ன ஃபியான்ஸைக்கு வந்துட்டு இப்படிலாம் நீ ஆர்டர் கொடுத்துட்டு இருப்ப, கூஷாங் நான் வந்துட்டு இந்த சேக்ரெட் சோவரின் ட்ரம்ல இன்டர்மீடியட் ஸ்டேஜை வந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணி அடுத்த லெவலுக்கு போறப்போ கண்டிப்பா உன்னை இதுக்கு பே பண்ண வைப்பேன் அப்படின்னு நினைச்சு கோவப்படுறான். ஆனா போறப்ப அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த மெய்யும் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் போவா. சோ இது எல்லாமே ஹீரோ போட்ட பிளான் தான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல மெய் இருந்துட்டு மாஸ்டர் கரண்ட்லி இந்த மில்லியன் பேட்ஸ் பேன்கெட்டுக்கு வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டுமே நீங்க பார்க்க வேணாமா அப்படிங்கிறப்ப ஹீரோண்ட நான் அதை பண்ண தேவையில்ல, அது மட்டும் இல்லாம அந்த பைலி கிட்ட வந்துட்டு கடைசியில உன்னை வந்துட்டு அப்படி கொஞ்சம் நடிக்க வச்சல அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் கேட்க மாட்டேன், நீங்க வந்துட்டு அந்த பைலியை லைட்டா தண்டிச்சிருந்தாலும் அந்த ஒயிட் டைகர் கிளான் வந்துட்டு எதுவுமே செஞ்சிருக்க முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவன் தான் வந்துட்டு உங்ககிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோண்ட அவனும் அவ்வளவு முட்டாள் கிடையாது, எதுவுமே நடக்கலனாலும் அவன் வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன அஃபன் பண்ணிருக்க மாட்டான். பட் சின்ஸ் நீ வந்துட்டு எல்லாரும் முன்னாடி அவனை ப்ரொடெக்ட் பண்ணதுனால ஒரு பொண்ணு பின்னாடி ஒளிகிற கோல மாதிரி தான் அவனை எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த யங்கர் ஜெனரேஷன்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்கில்டு லீடர் அப்படிங்கிறதுனால அவனோட ஃபியான்ஸே இன்னொரு பையன் வந்துட்டு தொட்டு தொட்டு பேசுறான் அப்படிங்கறத பட்டு அவனால சும்மாவும் இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பா அவன் என்ன வந்துட்டு ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவான். அது மட்டும் இல்லாம அந்த ஏலிங் அப்படிங்கிறவன் அவனோட ஸ்வான் பிரதர் அப்படின்னு சொன்னால ஸோ கண்டிப்பா அந்த ஏலிங் கூட சேர்ந்து என்ன வந்துட்டு அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அண்ட் அதுதான் நடக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். ஸ்பீக்கிங் ஆஃப் விச் இப்போ வந்துட்டு நீ யாருக்கும் தெரியாம அவனை போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு வர, சின்ஸ் இந்நேரம் அவன் கொஞ்சம் அப்செட்டா தான் இருப்பான் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். அப்ப அதே மாதிரி தான் அங்க இருக்கிற அவனோட சர்வன்ஸ் இருந்துட்டு அவனை கூல் டவுன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ப்ளீஸ் காம் டவுன் யங் மாஸ்டர், நம்ம வந்துட்டு டாயிஸ்ட் பேலஸ்ல வந்துட்டு இருக்கோம். இந்த கூஷாங் அப்படிங்கிறவன் இப்ப லோக்கல்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள் மாதிரி. இந்த மாதிரி சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம பெரிய வகுப்பு இழுத்துட்டோம்னு வைங்களேன், அந்த டிவைன் பேத்துக்குள்ள நம்மள என்டர் ஆக விட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப தட்ஸ் ரை யங் மாஸ்டர். யங் மிஸ்டர்ஸ் இருந்துட்டு இந்த இம்மார்டல் டாயிஸ்ட் பேலஸோட ஒரு ஸ்டூடெண்டா இருந்து அந்த கூஷாங் கிட்ட நிறைய வழியை வந்துட்டு அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த பாயில இருந்துட்டு அது மட்டும் இல்லாம இருந்துருச்சு அப்படின்னா இந்நேரம் வந்துட்டு என்ன இப்படி பண்ண விட்டுருப்பனா, கூஷாங் கண்டிப்பா என்ன படுத்தின அசிங்கத்துக்கு உன்னை திருப்பி அந்த அசிங்கத்தை விளைவிக்காம விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கப்ப ஹீரோ சொன்னபடியே அந்த மெய் இருந்துட்டு இவனை சீக்கிரட்டா வந்து பாக்குற மாதிரி பாக்குறா. பெய்லி வந்துட்டு அந்த கூஷாங் வந்துட்டு உன்னை எதுவுமே பேடா பண்ணிடல அப்படிங்கிறப்ப என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒன்னு பண்ணுவான் அப்படின்னு நினைச்சே பார்க்கல அப்படிங்கிறப்ப பைலி வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீ வந்துட்டு எனக்காக அங்க ஸ்டாண்ட் அப் பண்ணி நின்னதே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னதான் இந்த இம்மார்டல் டாயிஸ்ட் பேலஸ்ல அவன் பவர்ஃபுல் ஆனவனா இருந்தாலும் அப்படிங்கிறப்ப மெய் இருந்துட்டு இந்த மில்லியன் பேட்ஸோட விருந்துல கூட என்னால அவனோட சைட்ல இருந்து வெளியே வர முடியாது. சோ நீங்க வந்துட்டு எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அதனாலதான் உங்களை வந்துட்டு சீக்கிரமா பார்த்துட்டு இதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா, ஒன்ஸ் இந்த டிவைன் பேத் வந்துட்டு எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இந்த டாயஸ்ட் பேலஸை வந்துட்டு விட்டு வெளியே வந்துறேன். சோ என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிருங்களா அப்படிங்கிறப்ப பைலி வந்துட்டு டோன்ட் வரி, இந்த டிவைன் பேத் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பிரதர் ஏலிங்கோட சேர்ந்து உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ஸ்நாச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த சேக்ரெட் சோவரின் ட்ரம்ல மீடியம் லெவல்ல இருக்கிறத வந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணி அந்த கூஷாங் வந்துட்டு உன்னை என்னென்னலாம் கொடுமைப்படுத்தணும் அது எல்லாத்துக்குமே அவனை பதில் சொல்ல வைப்பேன். அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு ஏன்ஷியன் சிட்டி ஆஃப் இம்மார்டல் ஹெவன்ஸ்ல தான் இருப்பேன். உனக்கு ஏதாச்சும் அசௌகரியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி என்ன டைரக்டா கான்டாக்ட் பண்ணு, இதை வச்சு நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் சீக்கிரம் போ, நீ வந்துட்டு இங்க வந்திருக்க அப்படின்னு அந்த கூஷாங்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கவேன் எல்லாமே உனக்கு டிஃபிகல்ட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே அமிச்சிட்டு இங்க இருந்து போயிரு. ஞாபகம் மட்டும் வச்சுக்கோ, அவன் வந்துட்டு உன்னை ஏதாச்சும் கொடுமைப்படுத்தின அப்படின்னா மறக்காம என்ன வந்துட்டு கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எமோஷனலா அனுப்பி வைக்கிறான். ஆனா அவ வந்துட்டு ஹீரோ சொல்லி தானே வந்திருக்கா, அவன் பண்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மூஞ்ச வச்சுட்டு போயிட்டு இருக்கா. சோ ஹீரோ நினைச்சபடி அந்த ஏலிங் கூட தான் இவன் வந்துட்டு கை கோர்க்கிறதுக்கு பாக்குறான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு போயிட்டு எல்லாத்தையுமே சொல்றப்ப எக்ஸாக்டா இதை தான் அவன் வந்துட்டு சொன்னானா அப்படிங்கிறப்ப மெய் இருந்துட்டு நான் உங்கள்ட்ட போயிட்டு போய் சொல்லுவானா மாஸ்டர், அது மட்டும் இல்லாம இந்த ஜேட் டாலிஸ்மனை வச்சு எப்ப வேணாலும் அவனை கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பைலின்ட்டு உண்மையுமே ஒரு ஹோப்லெஸ்ஸான ரொமான்டிக்கா இருக்கான். சின்ஸ் அந்த பைலியோட லொகேஷன் ஏதாச்சும் எப்ப வேணாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறனால ஏலிங்க கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸி ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வெல் டன். அந்த பைலியோட மூமெண்ட் மேல எப்பவுமே ஒரு
கண்ணு வச்சுக்கோ, அவன் வந்துட்டு ஏலிங்க காண்டாக்ட் பண்ண அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட வந்துட்டு நீ சொல்லிடணும் அப்படிங்கிறப்ப எஸ் மாஸ்டர் அப்படின்னு அந்த மெய் சொல்றா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மிங்காங் இருக்கா இல்லையா, அவளுமே வந்துட்டு தான் நம்ம ஹீரோக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த ஃபீனிக்ஸையும் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவளை வந்துட்டு மிங்காங் அந்த ஊஷாங் டைனஸ்டியோட பிரின்சஸ் அப்படின்னு சொல்றப்போ அப்ப அந்த ஏலிங்க்கு வந்துட்டு சோ என்ன அட்டாக் பண்ண லேடி வந்துட்டு பிரின்சஸா, என்னோட வேர்ல்டு அதுக்கப்புறம் ரீசன்ட் கிரட்ஜஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல சேர்த்து வச்சு அவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நம்ம கடைசியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, என்ன மிஸ் பண்ணதுனால என்ன பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கியா அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு கனவை காண்றதை நிறுத்து அப்படின்னு அவ சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு அட என்னோட இதயத்தையே நீ வந்துட்டு உடைச்சிட்டியே, நான் வந்துட்டு உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக அந்த பொண்ணை அனுப்பி நான் உன்னை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ண அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணா தட் ஸ்ட்ரேஞ்ச், என்ன திடீர்னு ஏதோ ஒரு கருகிற வாசனை வருது, உனக்கு அதை நினைச்சு ஏதோ பொறாமையா இருக்கா என்ன அப்படிங்கிறப்ப கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப ஹீரோ வந்துட்டு யாஞ்சி வந்துட்டு நான் ரோவர் ரம்ல இருந்து கூட்டிட்டு வந்த ஒரு எக்ஸ்பர்ட், அவளுமே வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் தான், ஏன் உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கான்னு அப்படிங்கிறப்ப நீ ரொம்பவே நார்சிஸ்டிக்கா இருக்கு, சோ டெல் மீ எதுக்காக என்ன வந்துட்டு நீ தேடிட்டு இருந்த அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹவ் போரிங், யாஞ்சி இருந்துட்டு நீ 4 சீக்ரெட் ரம் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மேனை வந்துட்டு ஹண்ட் டவுன் பண்றதா நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் நீ ஃபெயில் ஆயிட்டியாமே, அவன் வந்துட்டு உன்னை எப்படி அஃபண்ட் பண்ணா அதை பத்தி ஏன் நீ என்கிட்ட சொல்லல, வேணும்னா அவனை வந்துட்டு உனக்காக கொன்னு ரிவெஞ்ச் எடுத்துட்டுமா, இது கேட்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.